26க்கான ஒரு ரெசல்யூஷன் என்ன எடுத்துக்கலாம்? நிறைய பேர்த்துக்கு நிறைய கனவுகள் இருக்கும். எப்படியாப்பட்ட கனவுகள் இருக்கும். அதாவது அரசு அதிகாரியாகணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வெயிட் கெயின் பண்ணணும், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கு. அதை நிறைய பேர் கனவா மட்டுமே போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்காம இருக்கிறது தான். அந்த முயற்சியை நம்ம பண்ணுவோம், ஆனா கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டோம், டிசிப்ளினடா பண்ண மாட்டோம். ஏன் பண்ணல? அதுதான் ரீசன். அதனால எந்த ஒரு கனவையும் நாம அடையணும் அப்படின்னா அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் படிக்கிறவங்களுக்காக சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா படிங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்க படிக்கிற ஒவ்வொரு பேஜும் இப்போ ஒரு பேஜ் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு, அந்த ஒரு பேஜ் நாளைக்கு உங்களோட ரிசல்ட்டா வரலாம். ஓகேவா? நீங்க டெய்லி 1 hour படிச்சாலும் பரவாயில்லைங்க, ஆனா கன்சிஸ்டன்சியா படிங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. எத்தனை கஷ்டத்தை நாம பார்த்துட்டோம்? நாம பார்க்காத கஷ்டமா? யாருக்குமே இல்ல கஷ்டம், சொல்லுங்க. அதனால கன்சிஸ்டன்சியா படிங்க. இந்த 2025ல நம்ம பண்ண தப்ப மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற டிசிஷன் தான் நம்ம இந்த 2026ல எடுக்க போற ஒரு ரெசல்யூஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு 2 நாள் படிப்போம், சூழ்நிலை காரணமா ஒரு 2 நாள் படிக்க மாட்டோம். ஓகே, அந்த 2 daysங்கிறது அக்செப்டபிள், ஓகே, ஏத்துக்கலாம். ஆனா அதுவே 10 days போகும்போது என்ன ஆகும்? நம்ம படிச்ச அத்தனையும் நம்மளுக்கு மறந்துடும். அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்? மறந்துடுமே படிச்சது, மறுபடியும் புதுசா படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால கன்சிஸ்டன்சியா படிங்க. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், அதனால கன்சிஸ்டன்சியா படிங்க. நீங்க படிக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதை நீங்க படிக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க சமையல் பண்றீங்க அப்படின்னா ஹெட்செட் போட்டு கேளுங்க. ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சா? இதை விட என்னங்க நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும்? நம்ம தான் நமக்கு மோட்டிவேஷன். எல்லாமே மாறும். 2026 உங்களுடைய நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். கண்டிப்பா 2026ல வர டிசம்பர்ல எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிடணும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆபீசரா நீங்க ஆகணும். இது என்னோட ஆசை. ஓகேவா? அதனால நல்லபடியா படிங்க. பாசிட்டிவா யோசிங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைங்க. நம்ம உள்ளேயே இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் பாஸ் ஆகிடுவேனா, எனக்கு இது மைண்ட்ல நிக்குமா, எனக்கு இதெல்லாம் மறந்துடுமோ அப்படிங்கிற நெகட்டிவிட்டிலேயே நம்ம இருந்து பழகிட்டோம். இந்த நெகட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் இந்த 2025ல இருக்கிற நெகட்டிவிட்டியை ஃபுல்லா ஒழிங்க. 2026 ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா மாத்துங்க. உங்களுக்கான ரெசல்யூஷன் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் எடுக்கணும். அதனால நல்லபடியா படிங்க, நல்லபடியா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களோட கனவுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுவுமே சாதாரணமா கிடைச்சிட்டு அதனோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. நம்ம படுற கஷ்டம், நம்ம பண்ற சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா நம்மளோட லைஃப ஒரு நாள் மாத்தும். சரிங்களா? அதனால நல்லபடியா இந்த புத்தாண்டை வரவேற்று நம்ம 2026 பாசிட்டிவிட்டியோட கொண்டு போலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.